மனதை தாளாட்டும் கதைகள். வர்மயோகி. ராம் என்ற சிறுவன் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். அவனை அனைவருக்கும் பிடிக்கும். அவன் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். ஆனால் அவனிடம் குறை ஒன்று இருந்தது. இருக்கும் தருணத்தை அனுபவிக்க தெரியாமல் பின்பு நடக்கப் போவதை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பான். ஒரு நாள் அவன் வீட்டின் பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் சென்று கொண்டிருந்தான். களைப்பாக இருந்ததால் அங்கு உள்ள புல்தரையில் படுத்தான். அப்படியே உறங்கிவிட்டான். சிறிது நேரம் கழித்து யாரோ அவன் பெயரை சொல்லி அழைத்தது போல் இருந்தது. கண் திறந்து பார்த்தான். அவன் எதிரே தெய்வீக கலை கொண்ட ஒரு மூதாட்டி நின்று கொண்டிருந்தார். அந்த மூதாட்டியின் கையில் நூல்கண்டு இருந்தது. ராம், உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் நூல்கண்டு இதுதான். இந்த நூல்கண்டை சிறிதளவு இழுத்தால் உன் வாழ்க்கையின் பல மணி நேரங்கள் நொடிப்பொழுதில் கடந்து சென்றுவிடும். இன்னும் இழுக்க இழுக்க நேரங்கள், நாட்கள், வருடங்கள் கடந்துவிடும் என்று சொல்லி மூதாட்டி மறைந்து விட்டார். அடுத்த நாள் ராம் வகுப்பறையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நூல்கண்டு நினைவுக்கு வந்தது. அதை எடுத்து சிறிது இழுத்து பார்த்தான். அவன் வீட்டிற்கு சென்று விளையாடி கொண்டிருப்பது போல் தோன்றியது. அதன் பின் சிறு வயது போதும் நூல்கண்டை கொஞ்சம் வேகமாக இழுத்தான். வருடங்கள் கூடிவிட்டன. அவனுக்கு வாலிப வயது. லலிதா என்ற பெண்ணை மணந்து அவனுக்கு 2 அழகான பெண் குழந்தைகள், அவர்களோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. ஆனாலும் அவனது அவசரம் நூல்கண்டை மீண்டும் இழுத்தான். திடீரென்று பார்த்தால் ராம் 90 வயது கிழவனாக மாறி அவன் தலைமுடிகள் பஞ்சாய் நரைத்து போயிருந்தது. அவன் மனைவி லலிதா இறந்து விட்டார். அவனது 2 குழந்தைகள், அவர்களுக்கும் திருமணமாகி தனித்தனியே வாழ்ந்து வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவனை சுற்றி இருந்த அழகான விஷயங்களை அனுபவிக்காமல் அவசரமாக கடந்து விட்டது என்று நினைத்தான். அவசரமாக வாழ்ந்ததாக எண்ணி வருந்தினான். சரி, இனியாவது அழகானவற்றை ரசிக்கலாமே என்று எண்ணி வீட்டின் அருகில் உள்ள தோட்டத்திற்கு சென்றான். வயதாகி விட்டதால் மிக விரைவில் களைப்படைந்தான். மீண்டும் புல்தரையில் அமர்ந்தான். சிறு வயதில் செடிகளாக இருந்தவை அனைத்தும் பெரும் மரங்களாக இருந்தது. அப்பொழுதுதான் அதை அவன் கவனித்தான். மரத்தின் நிழலில் அமர்ந்து உறங்கிவிட்டான். யாரோ அவனை பெயர் சொல்லி அழைப்பது போல் உணர்ந்தான். கண் திறந்து பார்த்தால் அதே மூதாட்டி. அன்று கொடுத்த பரிசு பிடித்திருந்ததா என்று அந்த மூதாட்டி கேட்டதற்கு முதலில் அதை அனுபவித்து பார்க்க மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. அவசரமாக நூலை பிடித்து இழுத்ததால் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை என்றான். பரவாயில்லை, விடு, மீண்டும் ஒரு முறை உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்றதும் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் நான் மீண்டும் சிறு பிள்ளையாக மாறி மீண்டும் ஒரு முறை வாழ்க்கையை ஆரம்பித்து மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க ஆசைப்படுகிறேன் என்றான். மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் சென்றது போல் உணர்ந்தான். மீண்டும் யாரோ அழைப்பது போல் இருந்தது. யார் என்று கண்விழித்து பார்த்தால் அவனது அம்மா. மீண்டும் சிறு வயதில் பள்ளிக்கு நேரமாகிவிட்டது என்ற குரல். கவலை மறந்து காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றுங்கள். கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும். நடந்தவை எதுவும் மாறப்போவது இல்லை. உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரையில் வருங்காலத்தை எண்ணி வருந்தாதீர்கள். வர்மயோகி.